இந்த வீடியோ எப்போயோ எடுத்து வச்சது. அதை வந்து எடிட் கூட பண்ணி போட முடியாத அளவுக்கு சோம்பேறித்தனமாக இருந்தது. இது ஃபோன் நோண்டும்போது கண்ணில் பட்டுச்சு. இதை போட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு. இது என்னென்னா ஈஸியாக ரொம்ப டக்குன்னு முடிச்சிடலாம். எனக்கு தெரிஞ்சு ஒரு 15 மினிட்ஸில் சிக்கன் குழம்பு சூப்பராக வச்சிடலாம். இது சப்பாத்தி, பூரி, இட்லி, தோசை எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்கும். சாப்பாடுக்கு அந்த அளவு டேஸ்ட் இருக்காது. மற்றபடி டிஃபன் ஐட்டம் எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்கும். வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு, இது கூட வந்து சோம்பு, மிளகு, சீரகம், இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு அரைச்சிக்கணும். நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருந்தனால இது கூட இஞ்சி பூண்டு போடல. எண்ணெய் பட்டையிலலாம் போட்டுட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டேன். நம்ம அது கூட அரைச்சிருந்தா அது போட வேணாம். நான் போட்டு அப்புறம் அரைச்சி வச்ச மசாலாவும் போட்டு நல்லா கிளறி கொடுத்துட்டேன். இது வந்து ஒரு 5 மினிட்ஸ் சிம்மில் வச்சு மூடி போட்டு நல்லா கொதிக்க விட்டுருங்க. அதுக்கப்புறம் வீட்டு மிளகாத்தூள், உப்பு, மஞ்சள் தூள், கடை மிளகாத்தூள், இதை மட்டும் போட்டால் போதும். இப்போத்துக்கு இதை போட்டு நல்லா கிளறி கொடுத்துருங்க. ஆல்ரெடி நம்ம மிளகு, சீரகம் போட்டிருக்கோம் காரம் வரைக்கும், அதனால் பார்த்து போட்டுக்கோங்க. எங்கள் வீட்டில் எப்பயுமே காரம் வந்து கொஞ்சம் தூக்கலாகவே சாப்பிட்றதுனால கொஞ்சம் அதிகமாக போட்டுருவேன் நான். அப்புறம் இது கூட வந்து சிக்கன் இதையும் போட்டு நல்லா கலரி கொடுத்துட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு நம்ம இது போட்டு மூடி வச்சிடலாம், தட்டு போட்டு. இது கூட தேங்காய் போட்டு அரைக்கிறதுனால நீங்கள் தண்ணி தாராளமாக விடலாம். ஏன்னா வந்து தேங்காய் போட்டதுனால அது ஆல்ரெடி சீக்கிரமாக சுண்டிடும். அதனால் தண்ணி தாராளமாக ஊற்றலாம். அப்போ தான் நமக்கு வந்து நம்ம என்ன சொல்கிறது, நமக்கு தேவையான அளவுக்கு தண்ணியும் இல்லாமல் திக்காவும் இல்லாமல் சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இதை போட்டுட்டு மூடி வச்சுருங்க. இது நல்லா கொதிக்கும். நல்லா கொதித்து நமக்கு போதுன்றப்ப மட்டும் கரம் மசாலா போட்டு கூட கருவேப்பிலை, கொத்தமல்லி போட்டு லைட்டாக ஒரு 5 மினிட்ஸில் மறுபடியும் சிம்மில் வச்சு கொதிக்க வச்சுட்டு ஆஃப் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். இது சப்பாத்தி கூட சாப்பிட்டாலும் செம்மையாக இருக்கும். இட்லி கூட சாப்பிட்டாலும் செம்மையாக இருக்கும். எப்படி வேணாலும் சாப்பிட்லாம். இது வந்து நான் யாரையெல்லாம் பார்த்து கற்றுக்கல. என்னோட மூலையில் ஒரு தடவை தோணுச்சு, அதை டெக்னிக் யூஸ் பண்ணேன். இப்போ இருக்கும் டிஃபன்னா இந்தமாதிரி சிக்கன் குழம்பு வச்சுருவேன். செம்மையாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.